ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ்பாண்டி. இன்னைக்கு ஸ்கூல் எல்லாமே லீவு, பசங்களுக்கெல்லாம் லீவு, அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு ஒர்க் லீவு, எல்லாத்துக்குமே லீவு. அதனால் சரி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் முழிச்சேன். நான் இனிமேல் டிஃபன் தான் செய்யணும், அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நேற்று என்ன செஞ்சேன் அப்படின்னா, இட்லி மாவு வந்து ஆட்டி வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் இட்லி மாவு இருக்குது, நல்லா பொங்கி வந்துட்டா இட்லி மாவு இருக்குது. மறுபடியும் இதில் வந்து தோசைக்கு மாவு ஆட்டி வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டு மாவு இதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இட்லிக்கு வத்தியில் மாவு எடுத்து இட்லியை வச்சுட்டு மறுபடியும் மீதமான மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து நம்ம வைக்கணும். ஒரு 2 நாளைக்கு டிஃபனுக்கு ஆகும். கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, அப்போ அவங்களுக்கு 2 நாளாக இப்போ இட்லி தான் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம இட்லி அவிச்சு கொடுத்துக்கலாம்ல இன்னும் 2 நாளைக்கு, அதனால தான் அப்படி வச்சுருக்கோம். மறுபடியும் வந்து இதில் எப்படி இருக்கா, இந்த பக்கம் வந்து சாம்பாருக்கு வந்து வேக போட்டுட்டேன். பருப்பு வந்து நேரத்தோடு வேக போட்டாச்சு, ஏன்னா குக்கரில் விசில் வந்து இல்லை பார்த்துக்கிடுங்க, நல்லா போட்டேன். இப்போ தான் காய்கறி எல்லாமே போட்டிருக்கேன். இந்த காய்கறியை நல்லா வெந்து வந்தோடனே நம்ம சாம்பார் பொடியெல்லாம் போட்டு வச்சிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே போட்டு அதை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் பழைய மீன் குழம்பு வந்து இருக்குது, அதை வந்து சூடாக்கி வச்சுருக்கிறேன், அதே இருக்குது. இதில் வந்து தக்காளி போட்டு குழம்பு வச்சுருந்தேன், தக்காளி குழம்பு, அந்த குழம்பும் இதில் இருக்குது. அவ்வளோந்தான். நேரத்து தக்காளி குழம்பு நல்லா சூப்பராக இருந்தது. எப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து சமையல் வந்து இந்த டிஃபனுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் இட்லியை வேக வச்சிடலாம். அதுக்கான சாம்பார் ரெடி ஆயிரும். அதனால் பசங்களுக்கு சாப்பாடையும் கொடுத்துக்கிடலாம். பசங்க வந்து என்ன முழிக்கலை, அவங்க வந்து படுத்துருக்காங்க. சரி கொஞ்சம் லேட்டாக அன்னைக்கு எழுப்புவோமேன்ட்டு விட்டுட்டேன். நம்ம டிஃபனை முடிச்சிருவோம், அதுக்கு முன்னே அவங்க எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சவங்க பிறகு வந்து சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் நம்மளோட வேலைகளை ஒவ்வொன்றையாக. இப்போ வந்து இட்லி பாத்திரத்துக்கு துணி போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதான். இதில் இருந்துடலாம் மாவு. இந்த மாவு வந்து கொஞ்சம் இட்லிக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுட்டு மீதமான மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. தோசை மாவையும் வச்சுட்டேன். அதுக்கு பிறகு இதில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆவியும் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றி நம்ம அதையும் வேக வச்சிட வேண்டியதான். சாம்பாருக்கு வந்து வேக போட்டிருக்கேன்ல, என்ன சாம்பார் பொடியும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு மறுபடியும் கொதிக்க வச்சு தாளிசம் பண்ணி ஊற்றிட வேண்டியதான். மாதிரி எல்லாமே போட்டாச்சு. ஏன்னா வந்து நான் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லிக்கு மாவை ஊற்றி வச்சுருவோம். இது வந்து நம்ம நியாயமான அளவு மாவு ஊற்றினாலே போதும். மறுபடியும் நல்லா பெரிய இட்லியாக வந்துடும். ஏன்னா மாவு நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால ரொம்பவும் கணிசமாக இருக்குமா. அவங்க வந்து இதை விட குறைச்சி தான் ஊற்றுவாங்கன்னு நினைக்கேன். கடையிலலாம் இட்லி சின்னதாக இருக்கும். நம்ம இப்படி கொஞ்சம் ஊற்றினாலும் நிறைய பெரிய இட்லியாக வரும். பசங்க வந்து ஒன்று சாப்பிட்ற இடத்துல இப்போ 3 எண்ணம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா 2 தான் ஏற்கனவே சாப்பிடுவாங்க. அந்த 2 இட்லியுமே கொஞ்சம் நம்ம பெருசாக ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா 2 இட்லி சாப்பிட்டா போதும். நீ 2 இட்லி கூட என்ன சாப்பிடலையா அப்படி சொல்லிடுவோமா. இல்லை அப்படின்னா சின்னதாக இருந்தால் நான் 3 இட்லி சாப்பிட்டேன், 4 இட்லி சாப்பிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது கணக்கு தான் வருமே தவிர அவங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்காது. இது அப்படி இல்லை, நல்ல வயிற்றுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம். இட்லி மாவு ஒத்தையில் கொஞ்சம் நல்லா நம்ம திக்காக இருந்தது அப்படின்னா நல்லா இட்லி நல்லா மெதுவாகவும் நல்லா அழகாக வரும். உணவு ஊற்றியாச்சு. இனிமேல் நம்ம எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சுட்டேன். அதனால தான் நான் என்ன செய்வேன்னா இட்லிக்கு மாவு வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றுவேன். அப்போ வந்து அவங்க சாப்பிடும்போது 2 இட்லி வச்சு சாப்பிட்டாலுமே போதும், வயிறு நிறைஞ்சிரும். அப்படி செய்கிறது. சரி இட்லி வந்து வேகட்டும், நான் சாம்பாருக்கு எல்லாமே கூட்டி அதையும் கொதிக்க வச்சு இறக்கிடுறேன். இட்லி வந்து அவிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த பக்கம் சாம்பாரும் வந்து வச்சுட்டேன். பெர்லின் இந்த சாலம் சாப்பிட்டுட்ருக்கேன். பெர்லின் பெருசி வந்து சாப்பிடுவாங்க. மறுபடியும் இதுக்கெல்லாம் இட்லி தான் இருக்குது. இதில் 2 இட்லி இருக்குது. நானும் சாப்பிட்றதுக்கு எடுத்தாச்சு. என்ன சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்மளுடைய சமையல் வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து குழம்பு வைக்கணுமா, சோறு பொங்கணும், பார்க்கலாம் அதுக்கு பிறகு. அந்த மதியானம் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா சாதத்துக்கு வந்து கரண்ட் அடுப்புலேயே வச்சு அந்தளவு சாதமும் வடித்து வச்சாச்சு. இனிமேல் சாப்பிட தான் செய்யணும். 2-3 பாத்திரங்கள் இருக்குது. பசங்க வந்து இட்லிலாம் சாப்பிட்டுட்டு போட்ட பாத்திரம் மறுபடியும் கொஞ்சம் புகஞ்சு போட்டு குடிச்சிருந்து அது இருக்குது. மறுபடியும் இதில் கொஞ்சம் குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து மருந்து குழம்பு தான், இதையும் தான் வச்சேன். இன்றைக்கி வந்து இது தான். மறுபடியும் பழைய மீன் குழம்பும் இருக்குது.
அதான் இருக்குது. இன்றைக்கி வேறு கூட்டு ஒன்றும் வைக்கலை. ஏன் அப்படின்னா இதில் கிடக்க மீன் வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்தளவு வச்சுட்டேன். மீன் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த மீன் தான் இது. அந்த துண்டை எடுத்து போட்டு சரி என்ன குழம்பு வச்சுருவோம் அப்படின்ட்டு அந்தளவு வச்சாச்சு. மறுபடியும் எங்களுக்கு இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை வந்து அப்படி தூத்திக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து பசங்க எல்லோரும் என்னென்னா மேலே போயிட்டு வருவோம் மம்மி நாங்கள். சரி நம்ம அப்படியே கொஞ்சம் மேலெலாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். மழையில் நல்லா ஆட்டம் விடுறதுக்கு ஆசை வந்தாச்சு. அவங்க அப்பா இருந்தாங்கன்னா நல்லா நனைய விடுவாங்க. அவங்க வெளியில் போயிருக்குறாங்க, அதனால் அவங்க இல்லை. இங்கே வந்து நம்ம அப்படியே என்ன மேலே போயிடலாம். மேலே உள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு மதியானம் போல் நாங்கள் மேலே வந்தோமா, நல்ல இடி மின்னல் காற்று மழை அப்படி நாங்கள் அப்படி மேலே வந்தோம். நல்ல மழையாக இருக்குது, நல்ல இடி மின்னல் காற்று அப்புறம் நல்ல மழையாக அப்படியே இருக்குது. சரி அப்படியே நம்ம மேலே வருவோம் அப்படின்ட்டு அந்த அக்கா இருக்குது பார்த்தீங்களா, மேலே வந்துட்டோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மழை வந்தோன்னா நல்லா ஜாலியாக இருக்குது. எல்லோரும் நல்லா விளையாடுறாங்க. நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணி ஓடுதா, மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது பாருங்க. நல்ல மழையாக இருக்குது இன்னைக்கு. அது எல்லோரும் டான்ஸ் ஆடுறவ. நாங்கள் வந்து மேலே அந்த வீட்டுக்கு அந்தாலும் வந்தோம். நம்ம இந்த வீட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம். அந்த சமயம் பார்த்து நான் கொஞ்சம் தூத்து ஒதுக்குறேன். இந்த இருக்கா என்ன அல்லணும், தண்ணி காடாக இருக்குது. ஏன்னா பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். யாராவது நான் வந்து ஒத்திக்கி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னுலாம் பெட்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூமும் க்ளீன் பண்ணிட்டேன். நிறைய கிச்சனை தூத்து தான் இல்லைண்ணே. ஏன்னா இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. கரண்ட் இல்லை, அதனால தான் அது இருட்டாக இருக்குது. மறுபடியும் வந்து இதையும் இன்னும் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணலை. என்ன தான் பண்ணணும் வேலை. இது என்ன பெயிண்ட்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது. எல்லாம் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இருங்கணும். மழை வந்து நல்ல மழைன்னா நல்ல மழை. நான் பேசுகிற சவுண்டு ஒரு வேளை கேட்காதான் இருக்கும். கேட்கல அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. மழையை பாருங்க. உங்களுக்கு மழை பெய்யுறது தெரியுதான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நல்ல மழை பெய்யுது பார்த்துக்கிடுங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழை பெய்யுதா நம்ம இதாக இருக்குதுன்னா இங்கே பாருங்கள். பின்னாடி நம்மளோட அந்த இடங்கள் எனக்கு வந்து நம்ம வீடியோ எப்படின்னா எடுக்க போட்டோம்னு சொல்லி தெரியலை. அதனால தான் சரி மேலே வந்து எடுக்க முடியாது. ஆள் வந்துட்டாங்கன்னா நம்ம வர வேண்டாமா, அதனால் மறுபடியும் நம்ம அப்படியே பார்த்தோம். அங்கே வந்து செடி வச்சுருக்காங்க. அவங்க அந்த செடி தான் மின்னல் என்ன மாதிரி நின்றுது பார்த்தீங்களா. அந்த செடி தான் இருக்குது. இடி முழக்கம் கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா நனையுது. செந்தங்கிரா இந்த பாருங்க, செந்தங்கி இளநீ வந்து கிடக்குது. கொஞ்சம் என்ன கொஞ்சம் பறிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம். இடையில காய்க்காமையே இருந்தது. நல்லா சூப்பராக காய்ச்சி வந்துடுச்சு. இப்படி நல்ல மழை பெய்யுது. சரி மழை பெய்யட்டும், நம்ம அப்படியே முன்னாடி போயிடலாம். அதாவது என்ன கதவை நம்ம சாத்திடுவோம். அது இருட்டாக இருக்குது. இந்த கிச்சனில் செல்ஃப்லாம் நல்லா அழகாக இருக்கும். இந்த சைடு வந்து நல்லா டோர் சாத்தின பிறகு இதில் இருந்து செல்ஃப் வச்சுருக்கோமா, இந்த பக்கமும் நல்லா பெரிய செல்ஃபாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குட்டி பாத்திரம், அதாவது நம்ம வத்தல் கடுகு அந்த மசாலா ஜாமான் கிராசரி வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கும் இது. அதனால் நல்லா அழகாக இருக்கும். கவுண்டர் டாப் கீழெல்லாம் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். மறுபடியும் இது நம்ம டாய்லெட் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அது கரண்ட் இல்லைனால இதாக இருக்குது. இன்னும் மழை அப்படியே இருட்டிக்கிட்டு இருந்துச்சு. நல்ல மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்குது.